யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் 2026 இங்கிலீஷ் நியூ இயர் ராசி பலன், இதை பத்தி பேச போறோம். உடனே நீங்களாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம எல்லா பதிவும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு 60% நல்லா இருக்கு 2026 இங்கிலீஷ் நியூ இயர். எதை வச்சு சொல்றோம்? 1/1/2026 001 மினிட்டுக்கு ராசி சக்கரம் எடுத்திருக்கோம். இதுல ஒரு 60% நல்லா இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல கேது. எப்பவுமே அவ்வளவுதான், 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்லது செய்யணும். ஜோதிடத்துல ஒரு விஷயம், அதுல கேது ஒரு குப்தமான ஒரு கிரகம், ஒரு ஞானக்காரகன்னு சொல்லுவோம். அதனால ஸோ தனாகமனம், குப்த தனாகமனம்னு சொல்லுவோம். எப்பயோ ஒரு 1 கோடி ரூபாய் யாருக்கோ கொடுத்து வச்சிருங்க, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா 5 வருஷம் அவங்க பின்னாடி அலைஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களாவே 10 லட்சம் வாங்க, 5 லட்சம் வச்சுக்கோங்க, இன்னொரு 5 லட்சம் இன்னொரு 2-3 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகலாம். லாட்ரி விழலாம். ஸோ லாட்ரியிலே கோல்டு விழலாம், லாட்ரியிலே வெஹிக்கல்ஸ் வச்சுருப்பாங்க விழலாம், லாட்ரியை பணம் மூலமாக விழலாம். அது கூட நல்ல சான்ஸ் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான விஷயங்கள். வெளிநாடு செல்லணும், வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாளுக்கு போய் ஒர்க் பண்ணணும், அது எல்லாருக்குமே நல்ல லாபங்கள் இருக்கும். அதே போல் சினிமா, சீரியல் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல நல்ல ரெமன்ரேஷன்லாம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆகும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு அருமையான ப்ராஃபிட் வரும். ரியல் எஸ்டேட்டு, எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒன்று தான், டாக்ஸேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா சில நோட்டீஸ்களை கொஞ்சம் தொந்தரவுலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஒரு பிரச்சனை இல்லை அங்கே. கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு, அது கான்ஸ்டபிள் டு கமிஷனர், ஃப்ரம் கார்பரேட் டு மினிஸ்டர், சில அலிகேஷன், என்கொயரி உங்கள் மேலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ கல்யாணத்துக்காக எதிர்பார்க்குறவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டா நல்லது. ஓகே, நேச்சுரலாக சந்தானம் உண்டாயிடுச்சு, குழந்தை செல்லம் உண்டாயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். இந்த ஐவிஎஃப்க்கு அதெல்லாம் போகிறவங்க கூட இந்த வருஷம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஒர்க்கிங் கேட்டகரி, பிஸ்னஸ் பீப்புள் இவங்கெல்லாம் நோ ப்ராப்ளம். இன்னும் ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் தம்பி, அக்கன் தங்கச்சி, அப்புறமா அப்பா அம்மா, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், ரொம்ப நாள் 15-20 வருஷம் கொடுத்தன நடத்தவங்க கூட பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் வரலாம். அதனால டென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம். துலா ராசிக்காரர்களும் அவ்வளோதான், நார்மலாக கொஞ்சம் பருமனாக தான் இருப்பாங்க. ஒரு 60, அரை சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி, ஒரு இட்லி சாப்பிட்டாலும் சரி, ஸோ குண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் மென்டல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டல் ஹெல்த்துக்கு மெடிடேஷன், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு ஒரு வாக்கிங், இதெல்லாமே கொஞ்சம் அதிகரித்தா, லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். காமனாக யூரினரி ரிலேட்டடு, யூட்ரஸ் ரிலேட்டட் ஃபீமேல்ஸ்க்கு, மேல்ஸ்க்கு யூரினரி ரிலேட்டடு, போஸ்டேட், இந்த மாதிரிலாம் சில சிம்டம்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு, இந்த ஃபேமிலி டென்ஷனால் சர்ஜரிஸு, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதுல இருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் குருஜி? வெரி சிம்பிள். லக்ஷ்மி நாரசிம்மருடைய க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணுறது நல்லது. அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், அர்ச்சனைக்கு கொடுக்கலாம், இதெல்லாமே அருமையாக இருக்கும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் ருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர் நமாமியம் ஸ்வாஹா. ரொம்ப அருமையான மந்திரம். எந்த அளவுக்கு முடியுதோ, ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க, ஆயிரக்கணக்கில் ஜபம் பண்ணிடலாம், அருமையான ரிசல்ட்ஸ் வரும். நேஷ்னல் ஜூ அத்தாட்டிக்கு போய் கருட பக்ஷிக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணலாம். ஸோ அரிசி நிறைய தானம் பண்ணலாம், அநாதாசிரமத்துக்கு, விருத்தாசிரமத்துக்கெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் சொன்ன 60% நல்லா இருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்களெல்லாம் செய்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு 60-90% வரைக்கும் சில நல்லது நடக்கட்டும், உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கட்டும். உங்களுக்கும் சித்தி விநாயக சர்வேஸ்வர சாமி, உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் பண்ணட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு, மறுபடியும் புதிய பதிவுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பக்கம்.